நேரம் 9:01. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் வரதராணி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாளைய சந்ததியினருக்காக சிறந்த நாட்டை உருவாக்க தன்னை அர்ப்பணித்ததாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து மக்களுக்கு சரியான புரிதலை வழங்க வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்களுக்கு சட்ட ரீதியான உரிமம் கிடையாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் உள்ளிட்ட சில பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரின் சூப்பர் 8 சுற்றின் முதல் போட்டி தற்போது இடம்பெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி என்ற வகையில் இந்த நாட்டில் எந்த ஒரு பிள்ளையும் பாதிக்கப்படக்கூடாது என்பதே தனது தீர்மானம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். ஜனாதிபதி புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். மக்களுக்கு வருமானம் வழங்குவதற்காக அஸ்வசும வேலை திட்டமும் காணி உரிமையை வழங்க உரிமைய வேலை திட்டமும் அமுல்படுத்தப்பட்டன. பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை வழங்குவதற்காக ஜனாதிபதி கல்வி புலமை பரிசில் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். 2022 ஆண்டில் உயர்தரம் கற்கும் 60 மாணவர்களை தேர்வு செய்து 100 வலயங்கள் உள்ளடங்கும் வகையில் ஒரு மாணவருக்கு மாதாந்தம் 6000 ரூபாய் வீதம் 2 வருடங்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். ஜனாதிபதியின் கருத்திட்டத்திற்கு அமைய நாடளாவிய ரீதியில் 10,126 பாடசாலைகளை உள்ளடக்கி தரம் 1 முதல் தரம் 11 வரை கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இந்த புலமை பரிசில் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஒவ்வொரு பாடசாலையிலும் கல்வி கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு பாடசாலைக்கும் வழங்கப்படும் புலமை பரிசில் தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு பாடசாலைக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச புலமை பரிசில் 4 என்பதோடு அதிகபட்ச புலமை பரிசில் 22 ஆகும். ஏப்ரல் 2024 முதல் 12 மாதங்கள் வரை ஒரு மாணவருக்கு மாதம் 3000 ரூபாய் வீதம் 1 லட்சம் மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியிலிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். புலமை பரிசில்கள் வழங்கும் திட்டத்தை அடையாளப்படுத்தும் வகையில் இன்று 5108 மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் மற்றும் பரிசில்கள் வழங்கப்பட்டன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில மாணவர்களுக்கு அடையாளமாக புலமை பரிசில்களை வழங்கினார். புலமை பரிசில் பெற்ற மாணவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்ற ஜனாதிபதி அவர்களின் விவரங்களை கேட்டறிந்தார். பிரதமர் தினேஷ் குணவர்தன, போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்தன, ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன், பாராளுமன்ற உறுப்பினர்களான வஜிர அபேவர்தன உள்ளிட்ட பலர் நிகழ்வில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. முதல் தர தபால் நிலையமாக அபிவிருத்தி செய்யப்பட்ட ஹோமாகம தபால் நிலையம் இன்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தலைமையில் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இங்கு உரையாற்றிய அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன, தமது அமைச்சின் கீழ் இயங்கும் பெரும் அளவிலான நிறுவனங்கள் பல சவால்களுக்கு மத்தியில் பொதுச் சேவைகளை முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பாரிய பொருளாதார நெருக்கடியை புரிந்து கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும். நாட்டின் செலவுகளை சமாளிக்க போதுமான வருமானம் இல்லை என்ற முழுமையான உண்மையை ஏற்றுக்கொள்ளாத எந்த அரசியல்வாதியும் நாட்டுக்காகவோ அல்லது எதிர்காலத்திற்காகவோ எந்த திட்டத்தையும் உருவாக்க முடியாது. எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் சுமார் 14 லட்சம் அரச ஊழியர்களுக்கு உரிய திகதியில் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். இது தவிர ஓய்வூதியக்காரர்களுக்கு உரிய ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும். போதிய வருவாய் இல்லாததால் அனைத்து அரசுகளும் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் கடன் பெற்றுள்ளன.
அதற்கு வட்டி செலுத்த வேண்டும். இந்த நிலைமைகள் தொடர்பில் மக்களுக்கு சரியான புரிதல் வழங்கப்படாவிடின் நாடு மீண்டும் பெரும் குழப்பத்திலும் வன்முறையிலும் விழும் என அமைச்சர் பந்துல குணவர்தன சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக நிமல் சிறிபால சில்வா தெரிவு செய்யப்பட்டார். இன்று நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இந்த தெரிவு நடைபெற்றது. இதற்கு முன்னர் அமைச்சர் நிமல் சிறிபால சில்வா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக செயல்பட்டார். இதனிடையே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக துமிந்த திசாநாயக்கவும் இன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் பரவி வரும் அரிய பாக்டீரியா தொற்று தொடர்பில் இலங்கையர்கள் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் தலைவர் வைத்தியர் சமித்த கினிகே தெரிவித்தார். அரிய பாக்டீரியா தொற்று பரவல் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது பொதுமக்கள் இடையே உள்ள பாக்டீரியா பரவல் நிலை அரிதாக இது ஒரு சிக்கலான அபாயகரமான நிலையை ஏற்படுத்தலாம். ஜப்பான் சமீபத்தில் பாக்டீரியா பரவல் அதிகரிப்பதை அவதானித்து உள்ளதாக தெரிவித்திருக்கிறது. நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் மூலம் இதை மாற்றவும் முடியும். ஆனால் அரிதாக நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை எதிர்க்கும் பாக்டீரியாக்களும் உள்ளன. இருப்பினும் நம் நாட்டில் பாக்டீரியா பரவி விடுமோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற வீண் அச்சத்தை யாரும் கொள்ள தேவையில்லை எனவும் வைத்தியர் சமித்த கினிகே குறிப்பிட்டார். சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்களுக்கு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு சட்ட ரீதியான உரிமை கிடையாது என சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி திசாநாயக்க தெரிவித்தார். அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது சட்ட விரோதமானது. இத்திணைக்களத்தில் பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகள் அத்தியாவசிய கடமைகளில் ஈடுபடும் அதிகாரிகளின் குழுவினராவர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முழுவதும் பதிவு செய்யப்படாத சுமார் 5000 ஆயுர்வேத வைத்தியர்கள் இருப்பதாக சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி தெரிவித்தார். இதேவேளை நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 19,000 பாரம்பரிய வைத்தியர்களும் 4,500 பதிவு செய்யப்பட்ட பட்டதாரி ஆயுர்வேத வைத்தியர்களும் 3,000 டிப்ளோமா ஆயுர்வேத வைத்தியர்களும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் பாரம்பரிய வைத்திய முறையை முறைப்படுத்தும் வகையில் உள்ளூர் மருத்துவ அமைச்சு மற்றும் ஆயுர்வேத திணைக்களம் இணைந்து பாரம்பரிய வைத்தியர்களை பதிவு செய்யும் பணியை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை முன்னெடுக்க உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கழுதைப்பாலில் இருந்து பாலாடை கட்டி உள்ளிட்ட சத்தான உணவு மற்றும் தோல் நோய்களுக்கான மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறியும் ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பேராதனை பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவ பீடம், விஞ்ஞான பீடம் மற்றும் மருத்துவ பீடம் என்பன இணைந்து இந்த ஆய்வினை முன்னெடுத்துள்ளன. கிளியோபேட்ரா போன்ற அழகிகள் தங்கள் அழகை மேம்படுத்த கழுதைப்பாலை பயன்படுத்தியதாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அந்த பாலை அடிப்படையாக கொண்டு வாத நோய்களை தடுக்கும் தைலங்களை தயாரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய திட்டமிட்டு உள்ளதாகவும் சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி அசோக தங்கொள்ள தெரிவித்துள்ளார். கழுதைப்பாலின் ஊட்டச்சத்து தாய்ப்பாலுக்கு நிகரானது என்றும் அதனை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பாலாடை கட்டிக்கு உலகில் அதிக கிராக்கி உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் சேவையின் தரம் 1, 2 மற்றும் 3 ஆகிய உத்தியோகஸ்தர்களுக்கான வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சையின் அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை திருத்துவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக அதிகாரிகளுக்காக அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளதாக இலங்கை அபிவிருத்தி நிர்வாக நிறுவனம் அறிவித்திருக்கிறது. குறித்த பரீட்சை எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளதுடன் அதற்காக 52,756 பேர் விண்ணப்பித்துள்ளார்கள். நாடு முழுவதும் 353 நிலையங்களில் பரீட்சை நடைபெற உள்ளது. பரீட்சை அனுமதி பத்திரம் விண்ணப்பதாரர்களுக்கு மின்னஞ்சல் ஊடாக அனுப்பப்பட்டு உள்ளதாகவும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கும் விண்ணப்பதாரர்கள்
slida.lk என்ற முகவரியை பயன்படுத்தி தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்று பிற்பகல் 4.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தால் உயிரிழப்போ அல்லது உடைமை சேதமோ ஏற்பட்டதாக இதுவரை தகவல் இல்லை. ஆப்கானிஸ்தானின் தென்கிழக்கு பகுதியில் 98 கிலோமீட்டர் ஆழத்தில் இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, பெஷாவர், ஸ்வாட், மெலகாண்ட், வடக்கு வஜிரிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக நிலநடுக்கம் குறித்து தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் கராச்சியில் 3.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரையின் போது 550 யாத்ரீகர்கள் உயிரிழந்திருப்பதாக சவுதி அரசாங்கம் தெரிவித்தது. வெப்பமான காலநிலை மற்றும் ஹஜ் யாத்திரையின் போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 323 பேர் எகிப்தியர்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அபிவிருத்தி செய்திகள். நாட்டின் விவசாயத்துறையை அபிவிருத்தி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்கும் நோக்கில் அரசாங்கம் பல்வேறு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நெல்லுற்பத்தியை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். 9வது T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் சூப்பர் 8 சுற்றின் முதல் போட்டி தற்சமயம் ஆரம்பமாகி உள்ளது. அமெரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்கின்றன. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற அமெரிக்க அணி முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை தென்னாப்பிரிக்காவுக்கு வழங்கியுள்ளது. அதன்படி துடுப்படுத்தாடி வரும் தென்னாப்பிரிக்க அணி 12 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 126 ஓட்டங்களை பெற்றுள்ளது. வர்த்தக செய்தி. அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். நாட்டில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை தளம்பல் நிலையில் பதிவாகி வருகிறது. இதற்கமைய இன்றைய தினம் தங்கத்தின் விலையில் சற்று அதிகரிப்பு ஏற்பட்டு உள்ளதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. 24 கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை 24,000 ரூபாவாகவும் 24 கேரட் பவுன் ஒன்றின் 24 கேரட் பவுன் ஒன்று 1,92,200 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. நாட்டின் தேயிலை ஏற்றுமதி அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களில் 98 மில்லியன் கிலோகிராம்களுக்கும் அதிகமான தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் ஈராக்குக்கு ஆக கூடுதலான தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை.
நாட்டின் தென்மேற்கு பிரதேசத்தில் நாளை தொடக்கம் மழையுடன் கூடிய காலநிலை அதிகரிக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழை பெய்யலாம். மேல் சப்ரகமுவ மாகாணங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்டது வானிலை அறிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாளைய சந்ததியினருக்காக சிறந்த நாட்டை உருவாக்க தன்னை அர்ப்பணித்ததாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து மக்களுக்கு சரியான புரிதலை வழங்க வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்களுக்கு சட்ட ரீதியான உரிமை கிடையாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக நிமல் சிறிபால டி சில்வா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் உள்ளிட்ட சில பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரின் சூப்பர் 8 சுற்றின் முதல் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துடன் எமது செய்திகள் நிறைவு பெற்றன. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்திலும் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நாளை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.